ஈசாய நமக. ஓம் சிவமகா அகத்திய வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி. இந்த அடியேனின் நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவித்துக்கிறேங்க ஐயா. இந்த அடியேனை தேர்வு செய்து வருடங்களாக பயணித்து இந்த பூமியை தேர்வு செய்து இங்கு வந்து சச்சங்கத்தை தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்து காலங்கள் கடந்தாலும் நான் உணர்ந்து இதை நடைபெறச் செய்த இறைவனுக்கும் சிவனுக்கும் வாழை சித்தருக்கும் அகத்திய பெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் அகதீசாய நமக. இந்த அடியேனின் ஒரு கேள்வி, இந்த பூமியின் வரலாறு என்ன? ஏன் இந்த பூமியில் இங்கு வந்து இறைவன் அமர்கிறார்? இந்த கலியுகத்தில் இந்த களி மாந்தர்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் புரியவில்லை. இதை என்ன செய்வது, எப்படி மாற்றுவது? நாங்கள் அலைகிறோம், சுற்றி சுற்றி அலைகிறோம், ஆனால் புரிய மாட்டேங்கிறார்களே. என்ன செய்வது இவர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் இந்த கேள்வியை. உணர்த்துங்கள், உணர்த்தி காட்டுங்கள். அகத்திய பெருமானின் வார்த்தைகளை கேட்டும் புரிய மாட்டேங்கிறார்கள் என்று. இந்த களியை எப்படி மாற்றுவது என்று எங்களுக்கும் புரியவில்லை ஐயா. இந்த கேள்வியை உங்களிடமே நான் சமர்ப்பிக்கிறேன். ஓம் அகதீசாய. இந்த பூமியின் வரலாற்றை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பூலாம்பட்டியில் ஏன் இறை வந்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்றது, அதுதான் என் கேள்வியும் கூட. எனக்கும் அது புரிய வேண்டும். இது சித்தர்களின் பூமி என்று அவர்களுக்கு எடுத்து அருள வேண்டும் ஐயா. நன்றி நன்றி. அப்படி எப்படி அகத்திட்ட வரலாறு கேட்க போறாரு இங்கே இன்னைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு? சரி, அகத்திய பெருமான்னு சொல்லுதாங்களா? சூட்சமத்தில் அதுக்கு விடை இருக்கான்னு கேட்போம். ஓம் அகதீசாய நமக. இறையாற்றல் அமர்ந்து தவம் கண்ட சபை, இறையாற்றல்களோடு ஒரு புண்ணிய ஆற்றல் அமர்ந்து தவம் கண்ட சபை. அப்புண்ணிய ஆற்றல் கண்ட தவமதில் சிவபெருமான் காவலுக்கு அமர்ந்த சபை. அப்புண்ணிய பேராற்றல் சித்தனாக வாழும் குருவாக வளம் வருகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் சபைதனிலிருந்து ஏற்றமுடன் உரைத்த இதுபோன்ற அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் உரையாடலை கேட்டு சித்தனோடு கலந்து சீடராக வளம் வருகின்ற கனகராஜ் என்கின்ற நாமம் கொண்ட சீடனே, உங்கள் இல்லத்தார்கள் யாவருக்கும் அகத்தியன் மற்றொரு முறை இல் சபை நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பூவுலகினுடைய வரலாறு, இத்தலத்தினுடைய வரலாறு, இத்தலத்தினுடைய வரலாறு என்பது ஆதி இறை சூட்சமம் இருந்தால் அகத்தியன் மறைத்து இயல்பு நிலை உண்மை தனை உரைக்க என்று சித்தன் உரைக்கின்றான். ஆதி இறை சூட்சமத்திற்குள் இருக்கும் சிறு நிலையை மட்டும் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பூவுலகம் என்பது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட சிவபெருமானுடைய பேராற்றல் இயல்பு நிலை கொண்ட அற்புதமான உலகம் என்பது தெரியும். அங்கு உயிர் இருக்கின்ற ஜீவன்களிலே எது நன்மை எது தீமை என்று ஆராய்கின்ற தன்மை கொண்ட ஒரு அதீதம் நிறை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அறிவு கூடிய நிலை மானிட ஜீவித நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அம்மானிட ஜீவித நிலைக்கு எவ்வாறு ஒரு நிலை அதிகமாகப்பட்டதோ ஒரு நிலையை கூட குறைத்திருக்கலாமோ என்று சிவன் கூட யோசிக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. ஒரு நிலை அதிகப்படுத்தியதால் வருகின்ற கலியுகத்தில் நடக்கின்ற நிலைகளெல்லாம் என்ன? இந்நிலைகள் மாறுவதற்கு எத்தகைய முயற்சிகளை செய்கின்றீர்கள்? கலியுகத்தை மாற்றுவதற்கு ஒன்றாக வருகின்றோம். அகத்தியனே, சிவமகா வாழை சித்தனை எங்களையெல்லாம் அழைத்து செல்லுங்கள் என்றுதான் எங்களோடு ஒன்றாக வந்து நீங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவன் அவனை மாற்றிக்கொண்டு அவனுக்குள் மாறிக்கொண்டு இருவரோடு நால்வரோடு எண்வரோடு அது பிரிவாக இருமடங்காக செல்கின்ற பொழுது வருகின்ற எண்ணிக்கைகள் இருக்கின்றது. அது உயர்ந்து கொண்டே செல்லும். ஒரு காலமதிலே அசுரன் எவன் என்று அடையாளம் கண்டுவிடலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. தற்பொழுது மானிடன் எவன் என்று அகத்தியன் தேடிக்கொண்டிருந்தோமே, பிற்காலங்களிலே அசுரன் எங்காவது இருக்கின்றானா என்று தேடுகின்ற காலம் நிச்சயமாக சபையின் மூலமாக வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதான் நடந்தேறி கொண்டிருக்கின்றது கலியுகமதிலே.
வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தர்ம யுகம். எவ்வாறு அவரவர்கள் இது போன்ற ஒளி நிலைகளை இச்சபையிலிருந்து கூறப்படுகின்ற ஒளி நிலைகள் போல, ஆசி நிலைகள் போல ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றார்களே, ஒரு புண்ணிய நிலை கொண்ட ஆசான்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் திருவாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், அவர்கள் எந்நிலை கொண்டவர்களாக இருந்த பொழுதும் உரைக்கின்றவர்கள் அத்திருவாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்டு மாறுகின்றார்கள் அல்லவா? அதுவும் தர்மயுகமாற்ற நிகழ்வுதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றாக ஒரு கோர்வையாக மாற்றுகின்ற நிலைதான் வேல் பகிர்வு விழாவிலே அருள் வேல் திருமுருகப் பெருமான் கரமதிலிருந்து பகிர்ந்த வேல் என்பது பகிர்ந்த விழாவில் நடந்தேறியது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு ஒட்டுமொத்தமாக உன்னை போல் எல்லோரும் இக்கலியுகத்தில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகள் வேறறுக்கப்பட வேண்டும், நல் தர்மங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தை உள்ளுக்குள் கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் அன்றைய நாள் ஒரு அதிர்வு ஏற்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்த நாள் எந்த நாள்? சூர சம்ஹார நாளுக்கு முதல் நாள் நடுநிசி இரவு பொழுதினிலே சபையிலிருந்து ஆற்றலாக இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து திருமுருகப் பெருமான் கரத்திற்கு மாற்றப்பட்ட அவ்வேல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பல்வேறு வேல்களாக கோடான கோடி வேல்களாக சென்றதை எம் சீடர்கள் காட்சியாக கண்டார்கள். சீடர்கள் மட்டுமல்ல, இகலோகமதிலே வலம் வருகின்ற கலியுகத்தில் ஒவ்வொருவரும் அதிர்வினை அன்றைய இரவிலே பிரபஞ்சம் கண்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உணர்ந்தார்கள். அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அன்றைய நாள் உரைத்தார்கள். எவ்வாறு ஒரு சக்தி பிரபஞ்சத்தை நோக்கி வருகின்றது, பிரபஞ்சத்திற்குள் இருந்து அடி அதல பாதாளத்திற்குள் இருந்து ஒரு ஒளி செல்கின்றது. அவ்வொளி பிரபஞ்சத்தில் மனிதர்களோடு பேசுவதற்கு, பிரபஞ்சம் வாழ்கின்ற மாநிலங்களோடு பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது என்று உரைத்தார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்த அதிர்வு நிலை எங்கிருந்து புறப்பட்டது? அந்த அதிர்வு நிலை 14 லோகங்களையும் ஆள்கின்ற சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றிய புண்ணிய தலமான பாதாள கங்கா நதிநீரிலிருந்து, அது தெற்கு வண்டல்வனம் என்னும் அற்புதமான நிலை அடிவாரத்திலிருந்து, அது சித்தன் தவம் இருந்த தலத்திலிருந்து அவ்வதிர்வு புறப்பட்டு சென்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனை கண்டுகொள்வதற்கு கூட அறிவியலுக்கு சக்தி போதாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அறிவியலை மிஞ்சும் விஞ்ஞானத்தை மிஞ்சுகின்ற மெஞ்ஞானத்தை, ஆற்றல் கொண்ட சிவ மெஞ்ஞானத்தை தனக்குள் வைத்திருக்கின்ற சித்தனைத்தான் நீங்கள் எல்லாம் அமர வைத்து ஒய்யாரமாக முன்பாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மை ஒரு மானிடனுக்குள் இருந்துதான் சக்தி புறப்படுகின்றது. ஒரு மானிடன் தான் இறைவனாக வலம் வர முடியும் பூவுலகிலே. அம்மானிடன் தான் மகோன்னத நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. இவ்வாறு அன்றைய நாள் ஏவப்பட்ட வேல்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் சென்றிருக்கின்றது. அவரவர்களுக்குள் செல்கின்றது, காண்கின்றார்கள். இத்தகைய அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற நிலைகளில் இருந்தும் அவரவர்களின் சுய நிலைகளுக்குள் இருந்து உணர்த்துகின்றார்கள். தர்ம யுகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் சில ஆண்டுகளிலே களி என்ற நிலைக்கு இடமில்லை என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் சபையில். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக அகத்தியன் மாற்றி காட்டுவோம். மாறாது சிவபெருமானிடம் தஞ்சமடைய மாட்டோம் அகத்தியன் என்று சூளுரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களை எல்லாம் சிவமகா வாழை சித்தர்களாக நடமாட விட்டு அவரவர்களை வழிபடுகின்ற அவரவர்கள் பின்வருகின்ற சீடர்களின் மூலமாக யுகம் முழுவதும் வளம் வந்து நிச்சயமாக தர்மத்தை நிலைநாட்டுவோம் அகத்தியன் என்று சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு முடியும்? அவரவர்கள் ஆதங்கத்தை நிறுத்திவிட்டு அவன் அவ்வாறு இருக்கின்றான், இவன் இவ்வாறு இருக்கின்றான், அண்டை வீட்டுக்காரன் இவ்வாறு இருக்கின்றான், அதனையெல்லாம் உதறிவிட்டு உன் பயணம், உண்மையான ஞான பயணத்தை நோக்கிய இகலோக பயணத்தை பரலோக நிலை கொண்டு நீர் ஆற்றிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவனவன் கர்மவினையை அவனவன் தீர்கின்ற பொழுது நிச்சயமாக தர்மத்தை நோக்கிதான் பயணித்து வந்து அமர்வான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். ஓம் அகதீசாய. இதுதான் உண்மை. அவரவர்கள் தான் பிறந்த பிறப்பினுடைய காரணத்தை அறிந்து செயலாற்றுகின்ற பொழுது, இவனோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது, இறை சபையோடு இணைந்தும் ஞானத்தோடு பணியாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக களி அழியும், தர்மம் நிலைநாட்டப்படும் பூ உலகில் என்று அகத்தியன் சூளுரைத்து ஆசி வழங்கி